Praise the Lord. சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களும் என்கிற இந்த தொகுப்பிற்கு மீண்டுமாய் உங்களை நான் வரவேற்கிறேன். போன நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் இதை கமெண்ட்ஸில் தெரிய பண்ணுங்க. உங்களுடைய சொப்பனங்களெல்லாம் பதிவிடுங்க. அதற்கான ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பார்ப்போம். ஏன் சொப்பனங்கள் நமக்கு வருகிறது? சொப்பனங்கள் 3 விதத்தில் நமக்கு வருகிறது. இந்த காரியங்களை நான் விளக்கமாக முந்தின வீடியோவில் நான் பதிவிட்டு இருக்கிறேன். சொப்பனங்கள் தொல்லையின் திரட்சியினால் பிறக்கிறது. உங்களுடைய ஆத்துமாவிலிருந்து பிறக்கிற சொப்பனங்கள் உண்டு. அடுத்து பிசாசினிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்கள் உண்டு. மூன்றாவது தேவன் தருகிற சொப்பனங்கள் உண்டு. இந்த 3 விதத்தில் ஒரு மனிதனுக்கு சொப்பனங்கள் பிறக்கிறது. ஆத்துமாவிலிருந்து பிறக்கிற சொப்பனங்கள், பிசாசினிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்கள், தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்களை அறிந்து கொள்வது எப்படி என்கிறதான விளக்கத்தை நான் ஏற்கனவே பதிவிட்டிருந்த வீடியோவில் நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரி, இன்றைக்கு ஒரு முக்கியமான சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதற்கு முன்பதாக இதுவரைக்கும் இதை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, உங்களுடைய சொப்பனங்களெல்லாம் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த சொப்பனம் வந்திருந்தால் அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது அநேக உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சொப்பனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்ன சொப்பனம்? சொப்பனத்தில் வெள்ளம், ஒரு வெள்ளத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்ளட், சீயிங் ஃப்ளட் இன் ட்ரீம்ஸ். இந்த வெள்ளம் அப்படியே உங்களை நோக்கி பாய்ந்து வருது. ஒரு பெரிய சுனாமியை போல, ஒரு காட்டாறை போல, ஒரு மலையாறு போல இந்த வெள்ளம் அப்படியே உங்களை நோக்கி பயங்கர வீரியத்தோடு சீறிக்கொண்டு, மரங்களெல்லாம் வேரோடு பெயர்த்து கொண்டு, வீடுகளெல்லாம் முழுகடித்து கொண்டு உங்களை நோக்கி வருது வருது வருது. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ வெள்ளம் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டுக்கு மாடியில் ஏறி நிற்கிறீங்க. கொஞ்சம் நேரத்தில் வீடெல்லாம் கொஞ்சம் அப்படியே முழுகிற நிலைமைக்கு வருது. நீங்கள் மாடியில் ஓடுறீங்க, அப்படியே தாவி தாவி ஓடுறீங்க. இப்படி வெள்ளத்துக்கு பயந்து ஓடுகிற சொப்பனங்கள் எதை அடையாளப்படுத்துகிறது? அந்த சொப்பனத்துக்கு பிறகு மனசில் எழுந்த பிறகு மனசில் ஒரு கலக்கம், ஒரு ஆவியில் ஒரு அமைதல் இல்லை. ஏன் வெள்ளம் வருது? இந்த வெள்ளம் எதற்கு அடையாளம்? இந்த வெள்ளம் எதை அடையாளப்படுத்துகிறது என்பதனை உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லட்டும். இப்போ முதல் காரியம், வெள்ளம் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் சுத்திகரிப்புக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் இது அடையாளம். நம்பர் 1, சுத்திகரிப்புக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் இது அடையாளம். வேதாகமத்தில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். தேவன் என்ன செய்தாரு? பூமியில பாவங்கள் பெருகி இருக்கிறது நிமித்தம், தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளோடு இணைந்தது நிமித்தம், மனுஷனுடைய வித்து தேவ பிள்ளைகளுடைய வித்தோடு கலந்தது நிமித்தம், தேவனற்றவர்கள் பரிசுத்தவான்களோடு கூட கலந்தது நிமித்தம் பூமியில அக்கிரமம் பெருகியது. மனுஷனுடைய சிந்தனைகள், அவருடைய நினைவுகள் நாளுக்கு நாள் பொல்லாதவைகளாய் இருந்தது. தேவனும் மனிதர்களோடு போராடி 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 இனி என்னுடைய ஆவி மனிதனோடு போராடுவது இல்லை என்று தேவனும் ஒரு சோர்ந்து போகிற ஒரு நிலைமைக்கு வரத்தக்கதாக அவ்வளவு அக்கிரமங்கள், மனிதர்கள் மனம் திரும்பாத சூழ்நிலைகள். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? பூமியை சுத்திகரிக்க விரும்பினார். தமது நியாய தீர்ப்பை வெள்ளத்தால் 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்து வெள்ளத்தை அனுப்பி பூமி முழுவதும் ஒரு பெரிய ஃப்ளட், மலைகள் சிகரங்கள் முதற்கொண்டு முழுகும்படியாக தேவன் என்ன பண்ணிட்டாரு? வெள்ளத்தை அனுப்பினார். அப்போ வெள்ளம் வருகிறது என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? சுத்திகரிப்புக்கு அது அடையாளம். இரண்டாவது நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் சொப்பனத்தில் நீங்கள் வெள்ளத்தை பார்க்குறீங்க, அது உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளுது, உங்கள் வீட்டை வந்து சூழ்ந்து கொள்ளுது அப்படின்னா தேவன் அருவருக்கிற ஏதோ சில காரியங்கள் உன் வீட்டில் உண்டு. தேவன் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். தேவனுடைய கோபம் உன் வீட்டின் மேலே வருகிறது என்பதை இது அடையாளப்படுத்துகிறது. ஆகவே நமது வாழ்க்கையில் இருக்கிற தேவனற்ற காரியங்கள், தேவன் விரும்பாத அருவருப்புகளை நாம் விலக்கி பரிசுத்தமாய் வாழ நாம் தீர்மானிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இது ஒரு புதிய ஆரம்பத்தையும் அடையாளப்படுத்துகிறது. தேவன் அந்த பழைய பூமியை கம்ப்ளீட்டாக அழிச்சு ஒரு புதிய பூமியை, ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொடுத்தார். அப்போ
வெள்ளத்தை பார்க்குறீங்க, அது முதல்ல எதை அடையாளப்படுத்துகிறது? சுத்திகரிப்புக்கும் தேவனுடைய கோபத்திற்கும் நியாய தீர்ப்புக்கும் ஒரு புதிய ஆரம்பத்திற்கும் இது அடையாளம். தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட சொப்பனத்தை பார்க்குறீங்கன்னா உடனே, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஏதாவது சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியம் இருந்தால், அல்லது உமது கோபம் என்னுடைய வாழ்க்கையில் வருவதாக இருந்தால், ஆண்டவரே என்னை மன்னிங்க, உமது வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உமது வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் குடும்பத்தை மன்னிங்க, என் குடும்பத்துக்காக நான் திறப்பில் நிற்கிறேன், எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுங்க, ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக மன்றாடி ஜெபிக்கும் போது தேவனுடைய இரக்கம் வெளிப்படும். இரண்டாவது, வெள்ளம் வருது, உங்களை நோக்கி பயங்கரமான வெள்ளம் வருது. இது எதை அடையாளப்படுத்துகிறது? ஆவிக்குரிய யுத்தம். உங்களுக்கு விரோதமாய் சில செய்வினைகள், மந்திரங்கள், வியாதிகளை, நோய்களை கொண்டு வருகிற சில பலவீனப்படுத்துகிற ஆவிகள் எழும்பி வருவதற்கு இது அடையாளமாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக வெள்ளம் வருதுன்னா இந்த ஆவிக்குரிய யுத்தத்திற்கு இது அடையாளம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனம். ஏசாயா 59:19. வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அப்பொழுது சத்துருவினுடைய வருகையை ஆவியானவர் எதற்கு அடையாளப்படுத்துகிறார்? வெள்ளத்துக்கு அடையாளப்படுத்துகிறார், தண்ணீருக்கு அடையாளப்படுத்துகிறார். அவன் சீறிக்கொண்டு வருவது, அவன் மரங்களை வேரோடு பெயர்த்து கொண்டு வருவது, அவன் ஆக்ரோஷத்தோடு வருவது. எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கணும், உன் வாழ்க்கையில் இருக்கிற சுகத்தை அழிக்கணும், உங்களுடைய பொருளாதாரத்தை அழிக்கணும். உங்களுக்கு விரோதமான சில மந்திரங்கள், செய்வினை ஆவிகள் எழும்பி வருவதை இந்த வெள்ளம் அடையாளப்படுத்துகிறது. சில மந்திரங்கள், செய்வினைகள், நோய்கள், பலவீனங்களை இது அடையாளப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. மூன்றாவது, உங்களுக்கு விரோதமாக அப்படி பார்க்குறீங்க, பயங்கரமான வெள்ளம் வருது, உங்களுடைய சபைக்கு விரோதமான வெள்ளம் வருது, ஊழியங்களுக்கு எங்கேயோ ஒரு ஊழியத்தோடு இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கீங்க, பயங்கரமான வெள்ளம் அப்படி எழும்பி வருது. இந்த வெள்ளம் எதை அடையாளப்படுத்துகிறது? இது வலு சர்ப்பத்தினுடைய போராட்டத்தை அடையாளப்படுத்துகிறது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 15 வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படி பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்பாக ஊற்றி விட்டது. நல்லா கேளுங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த ஸ்திரீக்கு விரோதமாய் ஒரு சர்ப்பம் எழும்பி அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படியாய் இந்த பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு தண்ணீர் போன்ற ஒன்றை, ஒரு நதி போன்ற ஒன்றை அந்த ஸ்திரீக்கு பின்பதாக ஊற்றியதாம். அப்போ இந்த ஸ்திரீ எதை அடையாளப்படுத்துகிறாள் என்றால், இஸ்ரவேல் தேசத்தையோ அல்லது திருச்சபைக்கு இந்த ஸ்திரீ அடையாளம். இந்த திருச்சபையை வலு சர்ப்பமானது தன்னுடைய வாயிலிருந்து ஊற்றுகிற நதியால் இந்த சபையானது அடித்து கொண்டு போகப்பட வலு சர்ப்பமானது தன் வாயிலிருந்து வெள்ளத்தை, நதியை ஊற்றுகிறது. அப்ப இது எதை அடையாளப்படுத்துகிறது? சபைக்கு விரோதமாய் எழும்புகிற வலு சர்ப்பம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, தரிசனத்துக்கு விரோதமாக, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்த திட்டத்துக்கு விரோதமாக, ஊழிய வளர்ச்சிக்கு விரோதமாக, உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாக, உங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிற அனைவருக்கும் விரோதமாக பிசாசு வெள்ளம் போல ஊற்றி அந்த ஸ்திரீ அடித்து கொண்டு போகப்படும்படி, உங்கள் ஊழியம் அடித்து கொண்டு போகப்படும்படி இந்த சர்ப்பத்தின் வாயிலிருந்து ஒரு வெள்ளம், சர்ப்பத்தின் வாயிலிருந்து வருகிற இந்த வெள்ளம் எதை அடையாளப்படுத்துகிறதா? கள்ள உபதேசம். இன்றைக்கு ஏராளமான சபைக்குள்ள எவ்வளோ வாலிபர்கள் கள்ள உபதேசத்தில், எவ்வளோ பேர் கள்ள உபதேசத்தில் பரிசுத்த ஆவியானவரை மறுதலிக்கிற, இயேசுவை மறுதலிக்கிற, ஆண்டவருடைய ரகசிய வருகையை மறுதலிக்கிற, இப்படி வரங்களை மறுதலிக்கிற அநேகமான கள்ள உபதேசங்களை என்ன பண்ணுறா? சர்ப்பமானது, பாம்பானது சபைக்குள் ஊற்றி விடுகிறது, சில மனிதர்களுக்குள் ஊற்றி விடுகிறது. நீ ஊழியம் செய்யாத, சபைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஊழியக்காரருக்கு கீழே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு சபை ஐக்கியம் தேவையில்லை, ஆன்லைன் ஊழியமே போதும், ஆன்லைன் ஆராதனையே போதும் என்று சொல்லி பிசாசு அநேகர் மேலே ஒரு கள்ள உபதேசம், அவர்களை திசை திருப்பும்படி ஒரு வெள்ளத்தை அவர்கள் மேலே ஊற்றுவதை இது அடையாளப்படுத்துகிறது. சாத்தானுடைய பொய்
தவறான உபதேசங்கள், அது மாத்திரமல்ல மற்றவர்களை குற்றம் பேசும்படி. இந்த வெள்ளம் எதை அடையாளப்படுத்துகிறதா? மற்றவர்களை குற்றம், சபைக்குள்ள மற்றவர்களை குற்றம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஊழியக்காரரை குற்றம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது வலு சர்பத்திலிருந்து வருகிற ஒரு நதி. அநேகர் சபைக்குள்ள என்ன பண்ணுவாங்க, பாய்சன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் ஒரு 10 பேரை பாய்சன் பண்ணுவாங்க, 20 பேரை பாய்சன் பண்ணுவாங்க. அப்போது இப்படிப்பட்ட சொப்பனங்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஊழியத்தை பாதிக்கும்படியாக பிசாசு ஊற்றுகிற ஒரு வெள்ளம், ஒரு நதி. அவனுடைய பொய், அவனுடைய கள்ள உபதேசம், அவனுடைய குற்றம் சாட்டுதல், ஊழிய அழைப்பை குழப்புவது, உனக்கு ஊழிய அழைப்பு இல்லை என்று சொல்லுவது, இப்படிப்பட்ட சொப்பனங்கள் இதை அடையாளப்படுத்துகிறது. அடுத்ததாக வெள்ளம் போன்ற சொப்பனங்கள் வருகிறது. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வெள்ளம் வருதுன்னா என்ன ஆகும்? ஒரு வீட்டை அடித்து மோதிக்கிட்டு போதுன்னா என்ன ஆகும்? அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருட்களும் பழுதடைஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருட்களும் கெட்டுடும். டிவியிலேருந்து, சோஃபாலேருந்து, ஃப்ரிட்ஜிலேருந்து, வாஷிங் மிஷின்லேருந்து, கார்லேருந்து. அப்போது ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் லாஸ், ஒரு பொருளாதார இழப்பை ஒரு வெள்ளம் கொண்டு வருகிறது போல. இந்த வெள்ளத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பொருளாதார இழப்பு வருது, உங்களுடைய பொருட்கள் ஏதோ ஒன்று நாசப்பட போது, ஒரு அழிவுக்குள்ளாக போக போது, ஆசீர்வாத தாமதம், ஆசீர்வாத தடை, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அழியக்கூடிய விதத்தில் பிசாசு ஏதோ ஒரு தந்திரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான் என்பதனை இது அடையாளப்படுத்துகிறது. நல்லா கேளுங்க, இப்போ இந்த வெள்ளத்திலிருந்து கர்த்தர் நம்மளை எப்படி பாதுகாக்க விரும்புகிறார்? இப்படிப்பட்ட வெள்ளம் வருகிறது போன்றதான சொப்பனங்களை பார்க்குற நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி, ஆண்டவரே, ஒருவேளை பிசாசு என்னை திசை திருப்ப கள்ள உபதேசத்திலும் அவனுடைய பொய்யிலும் கசப்பிலும் என்னுடைய ஊழியத்தை குழப்பி, ஆண்டவரே, எனக்கு விரோதமாக எழும்புகிற பலவீனம், செய்வின, மந்திர ஆவிகள், அல்லது நான் உமது வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் செய்து தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நான் விலகி போவேன் என்றால் எனக்கு ஒரு சுத்திகரிப்பு தாங்க, என்னை திரும்ப என்னை ரினியூ பண்ணுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த பிசாசு எனக்கு விரோதமாக எழும்பி வராதபடி எப்படி ஜெபிக்கணும்? சங்கீதம் 91:14 சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆண்டவர் தேவ பிள்ளைகளை எங்கே கொண்டு போகிறார்? உயர்ந்த அடைக்கலம், கண்மலையின் வெடிப்பு, ஒருவரும் ஏற முடியாத உயர்ந்த அடைக்கலம். இயேசுவின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பிசாசு உங்களுக்கு விரோதமாய் வெள்ளம் போல சீரிட்டு வரும்போது, வியாதிகள், நோய்கள், பில்லி சூனிய மந்திரங்களாக எழும்பி வரும்போது, உங்கள் ஆசீர்வாதங்களை அழிக்க எழும்பி வரும்போது, உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாய், தரிசனத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் எழும்பி வரும்போது, தேவன் என்ன செய்கிறார்? கழுகு தன் குஞ்சை சட்டையின் மேல் வைத்து உயரத்தில் பறப்பது போல ஆண்டவர் உங்களை உன்னதத்திற்கு கொண்டு போகிறார். ஒரு உன்னத பாதுகாப்பு, உன்னதமானவருடைய மறைவு, உன்னதமானவருடைய செட்டைகளுக்குள்ள உங்களை மறைத்து கொள்ளுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட சொப்பனங்களை கண்டு பயப்பட வேண்டாம். அதுக்காக ஜெபியுங்க, உபவாசிங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் பேசுங்க. மனம் திரும்புதல் தேவை என்றால் உடனே மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக, தேவ திட்டத்துக்குள்ளாக வந்து விடுங்க. ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவே இப்போ நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாக எழும்பி போராடுகிற எல்லா வெள்ளம் போன்ற சத்துருக்கள், எல்லா சாத்தானுடைய வல்லமைகள், வலு சர்பத்தின் வாயிலிருந்து ஊற்றப்படுகிற வெள்ளங்கள் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதாக சுவாமி. இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் அவர்கள் மேலே இறங்கட்டும். கல்வாரி சிலுவையின் அடைக்கலத்துக்குள்ள அவர்களை கர்த்தர் கொண்டு போவீராக. சபை என்கிற அடைக்கலத்துக்குள்ள கர்த்தர் அவர்களை கொண்டு வருவீராக. உன்னதமானவருடைய சிறகின் அடைக்கலத்துக்குள்ள, இயேசுவின் இரத்தத்தின் அடைக்கலத்துக்குள்ள கர்த்தர் அவர்களை கொண்டு வருவீராக. எல்லா அந்த பிசாசின் போராட்டங்கள் முறியடிந்து உமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் கொடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய சொப்பனங்களை தெரியப்படுத்துங்க. யாருடைய சொப்பனங்களெல்லாம் பொதுவாக காணப்படுகிறதோ அந்த சொப்பனங்களை தேர்ந்தெடுத்து அதற்கான விளக்கங்களை வருகிற நாட்களில் நான் நிச்சயமாய் தருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you from Pastor Dinesh, Jesus is Alive Church, படப்பை.